ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை ஆஸ்ட்ராலஜி. இன்னைக்கு வீடியோவில் சிம்ம லக்னத்தோட வாழ்க்கை துணை, அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இண்டிபெண்ட்டான ஆளாக இருப்பாங்க. நீங்கள் போய் ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. என்கிட்ட காசு இருக்குது, எனக்கு தேவையான பொருட்களை நானே வாங்கிப்பேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் என் கணவனையோ மனைவியோ நம்பி இல்லை, எனக்கு தேவையானதை நானே சம்பாரித்து இந்த வாழ்க்கையில் நான் அனுபவிச்சுப்பேன் அப்படின்ற ஒரு கேரக்டராக தான் இவங்க இருப்பாங்க. யார்கிட்டேயுமே போய் உதவின்னு நிற்க மாட்டாங்க. எனக்கு இந்த காரியம் ஆகணும், கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு யார்கிட்டேயுமே கேட்க மாட்டாங்க. ஏன் அப்பா அம்மாட்டையும் கேட்க மாட்டாங்க. கணவனோ மனைவியோ இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ யார்கிட்டேயுமே போய் உதவின்னு நிற்க மாட்டாங்க இவங்க. ஸோ சொந்த காலில் தான் நிற்பாங்க. காசு இவங்களே தான் சம்பாதிச்சு இவங்களுக்கு தேவையானதை வாங்கிப்பாங்க. ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்டேட்டடாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ரஷ்யா யுக்ரைன் வார் பற்றி உனக்கு தெரியுமா, நான் உனக்கு சொல்கிறேன். ஒரு கான்வர்சேஷன் வேர்ல்டு லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இவங்கள மாதிரி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுற ஆளுங்க இருக்கவே முடியாது. ஸோ எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி பார்த்தியா ட்ரம்ப் இதை பண்ணலாம், இன்றைக்கி பார்த்தியா இன்றைக்கி மிடில் ஈஸ்டில் வாரோட அப்டேட் பற்றி சொல்லுவாங்க. ஸோ வர்த்தகம், ஸ்போர்ட்ஸ், சினிமா, உலக லெவலில் ஹாலிவுட் எல்லா விஷயமுமே இவங்களுக்கு தெரியும். அதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசையும் படுவாங்க. இவங்க ஒரு ஆம்பிவர்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்ட்ரோவர்ட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரோவர்ட்டும் கிடையாது. இவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சுத்தமாக பேச மாட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட்டும் இன்ட்ரோவர்ட்டும் மிக்ஸ் ஆன ஒரு ஆம்பிவர்ட் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஹெல்ப்னா ஓடி உதவுவாங்க. இவங்க தான் யார்கிட்டேருந்தும் ஹெல்ப் வாங்கிக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா இவங்கள மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்க கிடையவே கிடையாது. தாங்கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஒரு சப்போர்ட்டாக முன்னாடி நிற்பாங்க கஷ்ட காலத்தில். நான் இப்போ பேசுகிறது எல்லாமே சிம்ம லக்னத்தோட வாழ்க்கை துணை பற்றி தான். சிம்ம லக்னம் பார்த்திங்கன்னா கௌரவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுட்டால் அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போவாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக இவங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா ரொம்ப விசித்திரமான வித்தியாசமான ஒரு ஆளுங்க தான். நார்மல் பீப்புள் கிடையாது இவங்களோட வாழ்க்கை துணை. ஸோ இவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸில் பேசுவாங்க. வியர்டு டேஸ்ட் இருக்கும். யூஎஃப்ஓஸ் பற்றி பேசுவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கான்ஸ்பிரசி தியரிஸ்னு எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமோரியா கண்டம், பெர்முடா ட்ரையாங்கிள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இவங்களை ரொம்ப ஈர்க்கும். அதை பற்றின புக்ஸ் எல்லாம் படித்து வீடியோஸ்லாம் பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பெர்முடா ட்ரையாங்கிளில் ஏன் கப்பல் உள்ளே போயிடுது, ஃப்ளைட்டு ஏன் கடலுக்குள்ளே போயிடுது, அந்த ஏரியாக்குள்ளே கிராவிட்டி பிரச்சனையா, இந்த லெமோரியா கண்டம்லேருந்து தான் இந்தியா பிரிஞ்சுதா, மடகாஸ்கரும் இந்தியாவும் பிரிஞ்சுதா, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த எப்சான் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ். இந்த பிரசிடெண்ட்டை யாராவது அசாசினேட் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி நடந்தது, இந்த இங்கிலாண்டில் இருக்க அந்த ராயல் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது, இந்த மாதிரி வியர்டான டேஸ்ட் கொண்டவங்களாக இருப்பாங்க. வியர்டுன்னு சொல்ல முடியாது இதை, பட் யாரும் தெரியாத, யாருக்கும் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படாத ஒரு விஷயங்களை இவங்க தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சாதாரண ஆள் இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. படத்துக்கு போனோமா, ஜாலியாக இருந்தோமா, சம்பாரிச்சோமா, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணோமான்னு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்லாம் இவங்களுக்கு இருக்கும். நான் முன்னாடி போட்ட ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க நம்ம வாழ்க்கை துணை. நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இந்த நர்டி லுக்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கீக்கி லுக், கண்ணாடியை போட்டுக்கிட்டு கம்ப்யூட்டரை தட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. ஒரு மாதிரி டிட்டாச்சாகவே இருப்பாங்க எல்லாத்துலேருந்துமே. குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, பர்சனல் விஷயங்கள்லையுமே சரி, ஒரு ஈடுபாடு இல்லாத மாதிரியே இருக்கும். இல்லற வாழ்க்கையிலையும் சரி, இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இவங்களுக்கு வியர்டான டேஸ்ட்டு, அதனாலே ஒரு சில பிரச்சனைகள் வரலாம்.
இவங்க கொஞ்சம் வியர்டாக இருக்கிறனாலே சிம்ம லக்னத்துக்கும் இவங்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் வரும் திருமண வாழ்க்கையில். பட் சிம்ம லக்னத்துக்கு தான் கௌரவம் ரொம்ப பெருசாச்சு, கௌரவத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்னதான் சண்டை வந்தாலும் டைவர்ஸ்லாம் போய் முடியாது, அப்படியே வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா டைவர்ஸ் வாங்கிட்டா அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்த மாதிரி ஆகிடும், சொசைட்டிலையும் இவங்க பேர் கெட்டு போகும், கௌரவ குறைச்சல் ஆகிடும். பார்த்தியா அவன் கல்யாணம் பண்ணால் டைவர்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு யாராவது சொல்லிட்டா அதெல்லாம் சிம்ம லக்னத்தால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ என்னதான் சண்டை இருந்தாலும் அப்படியே திருமண வாழ்க்கை ஸ்லோவாக போகும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க அப்படியே ஓட்டிடுவாங்க. ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்கு தாங்க இவங்களுக்கு மேரேஜ், மெயினாக சிம்ம லக்னத்துக்கு. இவங்களுக்கு அப்படியே கெத்தாக வெளில போகணும் பொண்டாட்டியோட, ஒரு 10 பேர் பார்த்து ஆஹா என்ன கப்புல்ப்பா இவங்க அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் தான் சிம்ம லக்னம் எதிர்பார்ப்பாங்க. பட் இவங்க வாழ்க்கை துணை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வியர்டாக, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் ஒழுங்காக இல்லாமல் ஒரு நர்டி லுக்கில் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அப்படியே இவங்களுக்கு பர்பிள் கலர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது சிம்ம லக்னத்தோட வாழ்க்கை துணைக்கு, கணவனாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும். அதே மாதிரி கேஜெட்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. ஃபோன் அடிக்கடி மாற்றுவாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு ஃபோன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. லேட்டஸ்ட்டாக என்ன கேஜெட்ஸ் வருதோ, இயர்ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஹெட்ஃபோன்ஸு, மற்ற ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே பக்காவாக வாங்கி வச்சுருப்பாங்க. வீட்டில் டேபு, கம்ப்யூட்டரு, லேப்டாப் எல்லாமே இருக்குங்க. ஸோ தே ஆர் கேஜெட் ஃப்ரீக்ஸ், வெரி வெரி இண்டிபெண்ட், ஒரு ஆம்பிவர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி தான் இருப்பாங்க சிம்ம லக்னத்தோட வாழ்க்கை துணை. சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 6th and 7th house ஆர் ரூல்டு பை சாட்டன். சனி தான் 6ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் ஆட்சி செய்வார். ஸோ அதனால் இவங்களுக்கு வேலையில் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். அப்டக்கிள்ஸ் இன் கரியர் வந்து போகும். வேலை அவ்வளோ ஸ்மூத்தாக ஒரே பாதையில் போகாது, கொஞ்சம் கரண்டு முரடாக தான் இருக்கும் இவங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இவங்க வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா, நான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சே ஆகணும், நான் ஏதாவது பண்ணியே ஆகணும், இந்த உலகத்துக்கு மாற்றம் வர மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணியே ஆகணும், நான் சாதிச்சே ஆகணும், ஒரு 10 பேராவது என்னால் பயன் அடையணும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சொசைட்டியில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாதா அப்படின்னு சிம்ம லக்னத்தோட வாழ்க்கை துணை எப்போதுமே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான முயற்சியும் எடுப்பாங்க. ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அதில் வெற்றியும் அடைவாங்க. ஸோ அவ்வளோதாங்க சிம்ம லக்னத்தோட வாழ்க்கை துணை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.